பெர்விசேஜ் நான் வேணும்னு அப்படி பண்ணிருப்பா. இதுக்கப்புறமா பாஸ்ட்ல கட்டுவாங்க. நருட்டோ பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு படுத்துட்டு இருப்பான். ஜிராயா நருட்டோவை பார்த்துட்டு என்ன அதுக்குள்ள கிவ் அப் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இல்ல இந்த ட்ரைனிங் சாத்தியமே இல்லைன்பா நருட்டோ. இதை கேட்ட ஜிராயா என்ன இவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்குற, டிசப்பாயிண்ட் பண்ணிட்டடா நீ, ஞாபகப்படுத்தி பாரு, உன்னை பார்க்கும்போது ஃபோர்த் ஹோக்காகே தான் ஞாபகம் வராதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ரசங்கானை இன்ஹெரிட் பண்ண ஷினோபினி ஃபோர்த் ஹோக்காகே அவரே உருவாக்கின ஜுட்ஸு அது, அதனால தயாராயிக்கன் பாரு. நருட்டோ நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஃபோர்த் ஹோக்காகேவோட ரசங்கானை கத்துக்கிட்டப்ப சொல்ல போனா அது ஃபோர்த் ஹோக்காகேவோட சொந்த ஜுட்ஸு. பார்க்க போனா எனக்கு ரொம்பவுமே ஐடலா இருக்கவங்களோட தான் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. நருட்டோ ரசங்கானை நான் கத்துக்கிட்ட அந்த டைம் கம்பேர் பண்றப்ப இந்த ட்ரெயின்ல ஒண்ணுமே இல்லைன்பா. இதை கேட்டு ஜிராயா ரசங்கான் நீ கத்துக்கிட்டதுமே மிராக்கிள் தான் போல, ஒருவேளை நான் தான் அதிகமா உங்கள்கிட்ட எதிர்பார்த்துட்டோன்னு இருப்பாரு. நருட்டோ ஃபோர்த் ஹோக்காகே ஒரு கிரேட்டான ஷினோபின்னு எனக்கே நல்லா தெரியும், எனக்கு ஞாபகம்லாம் படுத்தாதீங்கன்னு இருப்பான். அது சரிதான்ட்டு ஜிராயா அவன் ஒன்ன மாதிரி ஆள்ல இருந்து டோட்டலாவே டிஃபரெண்ட் ஆனவன். வெறும் ஒரு சின்ன அளவிலான ஜுட்ஸுவை கத்துக்கிட்டு அதிகப்படியெல்லாம் எக்ஸைட் ஆகிக்க மாட்டான். என்னோட முட்டாள்தனமான அப்ரண்டிஸ் ஒன்ன மாதிரி இல்லாம அவன் ஒரு உண்மையான ப்ராடஜின்னு இருப்பாரு. அவன் டெவலப் பண்ண ஜுட்ஸு எக்ஸ்ட்ராடினரி இருந்துச்சு. அவன் டெவலப் பண்ண அந்த நிஞ்சுட்ஸுவை என்னால கூட புரிஞ்சுக்க முடியும்.